ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் சிந்தாமணி அம்மா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, மனோஜுடைய ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சு போய் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பக்கமாக செதறி இருக்காங்க. இப்போ மனோஜ் தனியாக இருக்கிற சமயத்தில் தான் நீ போய் அவனை இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க ரோகிணி. அவன் எப்படியாவது உன் சைடு வரத்துக்காக நீ வளைச்சி பேசி அவனை கன்வெர்ஸ் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறாங்க சிந்தாமணி அம்மா. சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி. அப்புறம் மீனா, ஸ்ருதி, ரவி, முத்து எல்லாம் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு ஹோட்டலில் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதி, அங்கிள் எப்படி இருக்காங்க மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அங்கிள், ரொம்ப கவலையாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஸ்ருதி, ஆன்ட்டிக்கு உங்கள் வீடெல்லாம் செட் ஆகாது இல்லை, பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா ஸ்ருதி கிட்ட. அது என்னவோ உண்மைதான் மீனா, ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களை வேலை வாங்க முடியாது இல்லை, அதனால் ஆன்ட்டிக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னா, முத்து, அம்மாவும் கொஞ்சம் அப்செட்டாக தாண்டா இருக்காங்க, எங்கள் மாமனார் வீட்டில் அவங்களுக்கு செட் ஆகலை தாண்டா, அதனால் அப்பாவையும் அம்மாவையும் எங்கன்னா கோயில் டூரு அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ செட் ஆகாது, மாமா வேற அத்தை மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால் இப்போ அதெல்லாம் வேண்டாம் ரவி, அவங்கள இப்படியே கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் 10 நாள் கோர்ட்டு லீவுலாம் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சதும் நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுக்கிறாங்க. உடனே ஸ்ருதி அந்த இடத்துக்கு ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா வந்ததும், முத்தண்ணா, நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன், நம்மளோட வீட்டு நிலைமையெல்லாம் நான் எடுத்து சொன்னேன், அப்போது என் அக்கௌண்ட்டில் நான் 5 lakhs என்னுடைய சேஃப்டிக்காக வச்சுருக்கேன், அதை கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டேன் உங்களுக்கு, அப்பா தாராளமாக கொடுத்து உதவுமான்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் எங்கள் வீட்லேயே தங்கிக்க சொன்னாங்க, அவங்க ஓகே சொன்னால் நான் கூப்பிட்டு போகிறேன் முத்தண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்வேதா. உடனே முத்து சொல்கிறாரு, மா, எங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே ஃபோன் பண்ணல, நீ இப்போ தான் பழகுன, ஆனால் நீ எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறம்மா, நீ சொன்னதே போதும்டா, நீ எங்களுக்கு ஒரு தங்கச்சியாக கிடச்சதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி தான் இந்த கடனெல்லாம் அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, பாரு, எனக்கு ஒரு பெரிய சவாரி வந்தது, அவர் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவார், ஆனால் அவர் என்னன்னா எனக்கு இங்கிலீஷ் வராதனால நல்லா இங்கிலீஷ் பேசுகிற டிரைவராக கூட்டிகிட்டு போயிட்டார், அது மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா ஃபாரின் சவாரிலாம் வந்ததுன்னா நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க, அண்ணா, இதுக்கு எதுக்கு நான் கவலைப்படுறீங்க, நிறைய கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம், சொல்லித்தராங்கண்ணா அப்படின்றாங்க. அப்படியே அப்போனா நான் போய் கற்றுக்கிறேன் ஸ்வேதான்றாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கும் சங்கத்தில் நிறைய அரசாங்க அதிகாரிங்களை பார்க்கும்போது அவங்க சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எனக்கும் கஷ்டமாக இருக்குது, அதனால் நானும் உங்கள் கூட சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்க வரேங்கன்றாங்க. ஏய் மீனா, ரொம்ப சந்தோஷம், அப்படின்னா நம்ம 2 பேரும் இங்கிலீஷ் கற்றுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் கடைக்கு போகிறாங்க. மனோஜ் கடைக்கு போய்ட்டு, மனோஜ், நீ ஏன் தனியாக இருக்க, நீ ஏன் கூட வந்துரு, எங்கள் வீட்டுக்கு வரத்தானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை ரோகிணி, நான் அங்கே வரல, நான் ஸ்டோர் ரூம்லேயே தங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போனா இன்றைக்கி ஸ்டோர் ரூமில் நானும் வரேன் உன் கூட சேர்ந்து தங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கப்புறமா எலி பிடிக்க வேற எலி நிறைய இருக்குதுன்னு நான் எலிக்கு மருந்துலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் விஜயா வீட்டில் அவங்க சம்மந்தி அம்மா, நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்காக, எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறாரு, அதுக்காக திங்ஸ் வாங்க போகிறோன்ட்டு போகிறாங்க. போகும்போது அவங்களுடைய ரூமை விஜயா எதிர்க்கவே பூட்டிட்டு போகிறாங்க. அதை விஜயாவுக்கு பார்த்ததும் செமையாக கடுப்பாகிறாங்க. இவ நம்ம இருக்கும்போது ரூமை பூட்டிட்டு போகிறாளே, இவன்னா நான் திருடிடுவேன்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. பார்வதிக்கு கால் பண்ணால், பார்வதி, எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை பார்வதி அப்படின்றாங்க. ஏன் உனக்கு பிடிக்கல, நீ தான் நல்ல உனக்கு பணக்கார சம்மந்தி வீடு தானே பிடிக்கும், அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க, நீ போனியே அப்படின்றாங்க. அண்ணன்
ஏன் மீனா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னார் அப்படின்னுட்டு. எங்கே வந்து ஏன் நீ மீனா வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவள் வீடே பிடிக்காது, நான் அங்கே போகலாம் மாட்டேன் அப்படின்றாங்க விஜயா. உடனே வந்து இங்கே பாரு, நீ எங்கே இருக்கிறியோ அங்கே இருந்தால் தான் உனக்கு மரியாதை. மீனா வீட்டுக்கு போனீங்கன்னா வசதியெல்லாம் பார்க்காத, அந்த மனுஷாளுங்களை பாரு, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட என்னால் முடியாது பார்வதி, நான் வந்து எனக்கு இங்கே ஸ்ருதி வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பார்வதி சொல்கிறாங்க, நீ அண்ணாமலை அண்ணன் கூட இருந்தால் தான் உனக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே. நீ வேணும்னா அண்ணாமலை அண்ணனை கூட்டிக்கிட்டு என் வீட்டில் 10 நாள் என்ன எவ்வளவு நாள் ஒன்றாலும் வந்து இருங்க. இல்லையா அண்ணாமலை அண்ணன் இருக்கிற மீனா வீட்டுக்கு கண்டிப்பாக நீயும் போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. உடனே பயங்கரமாக அழுகுறாங்கங்க விஜயா. திங்கக்கிழமை விஜயாவை எப்படியெல்லாம் டீஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் மனசு நோகிறாங்க அப்படின்ற கதையை ஆர்வமுடன் காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.